ஹாய், நம்ம இன்னைக்கு இடியாப்பம் தான் பண்ண போறோம். எப்ப பார்த்தாலும் பச்சரிசி மாவுலயே பண்றதுக்கு பதிலா, கேழ்வரகு மாவு, சோளம் மாவு, கம்பு மாவுன்னு டிஃப்ரெண்டா பண்ணோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். நான் இன்னைக்கு கேழ்வரகு மாவுல தான் பண்ணியிருக்கேன். மாவு 1 டம்ளர் எடுத்தோம்னா 2 டம்ளர் தண்ணி ஊத்தணும். அதான் உங்களுக்கு கணக்கு. 2 டம்ளர் தண்ணி ஒரு பேன்ல ஊத்திட்டு, அது கொதிக்கவும் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு, அதுலயே மாவ போட்டு 1 2 கிளறி அப்படியே ஆற வச்சிரலாம். தேங்காய் பாலுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் போட்டு, கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு, வெல்லம் போட்டு நல்லா அரைச்சுக்கங்க. ஒயிட் சுகரும் போடலாம். நான் வெல்லம் தான் எப்பயும் போடுவேன். அதான் நல்லது உடம்புக்கு. போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஆயில்லாம் விட்டு நல்லா ஒண்ணா திரட்டி பெனஞ்சிக்கலாம். பெனஞ்சிட்டு இடியாப்ப உலக்குல போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப நேரம் என்னால் புளிய முடியல, கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என் வீட்டுக்காரர் தான் புளிஞ்சு கொடுத்தாரு. நல்லா புளிஞ்சு எடுத்து அதை இட்லி குக்கரில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆயிரும். அந்த இடியாப்பத்தை தட்டில் போட்டுட்டு தேங்காய் பால் நல்லா முங்க முங்க ஊற்றி சாப்பிடுங்க. உடம்புக்கு தேங்காய் பால் அவ்வளோ குளிர்ச்சி. வயிறு புண்ணெல்லாம் இருந்தால் ஆற்றுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி